வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். வருகின்ற பௌர்ணமி, இப்போ பௌர்ணமி போயிடுச்சு, வர்ற பௌர்ணமி, இந்த வருகின்ற பௌர்ணமி கழித்து வரக்கூடிய மாலையபட்சம். இந்த மாலையபட்சம் அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்படி என்ன இந்த மாலையபட்சத்தில் மிக முக்கியமான செய்திகள்? மாலையபட்சத்தில் என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது? இது ரொம்ப நமக்கு முக்கியமான கேள்வி பதில். ஏன்னா இந்துவாக நீங்கள் பிறந்து விட்டீர்கள், இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இந்து கோட்பாடு பிரகாரம் இருந்தால் மட்டுமே அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. மாலையபட்சம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய தாய் தந்தையினருடைய திதி, இது சென்னையை சார்ந்த ஊர்களில் என்ன செய்வாங்கன்னா, சில விஷயங்கள் பொதுவாக என்னால் சொல்ல முடியாத காரணத்தினால் நான் அதை இலைமறை காய் போல் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே என்னுடைய அப்பா தவசத்தை மாலயத்தில் சேர்த்துட்டேன், என்னுடைய அம்மா தவசத்தை மாலயத்தில் சேர்த்துட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டேன், பெருமையாக சொல்லிக்கிறாங்க, முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டேன், எங்கள் அம்மாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த அன்னை, உங்களுக்கு குரு யார் என்று காண்பித்து உங்களுடைய வாழ்நாளில் எல்லா சுகதுக்கங்களுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய தந்தை, இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாலயத்தில் சேர்த்துடுறேன். எடுத்த உடனே ஒரே வார்த்தை, நான் மாலயத்தில். உங்களுக்கு மாலயத்தில் சேர்ப்பதற்கு எந்த புத்தகத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா, உங்கள் அம்மா தவசம் பண்ண முடியலன்னா மாலயத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு? அது கண்டிப்பாக கிடையாது. மாலையபட்ச அமாவாசை அப்படிங்கிறது எல்லாரும் வணங்க வேண்டிய ஒன்று, பித்திருக்காரியம் செய்ய வேண்டிய ஒன்று. இந்த மாலையபட்சத்தில் வரக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள், அந்த நாட்களில், ஏன்னா இப்போ எங்கள் அப்பாவனுடைய திதி எனக்கு தெரியல, சின்ன வயசில் இறந்துடுறார், என்னுடைய அம்மா திதியும் எனக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் மாலையபட்சத்தில் வருகின்ற பரணி, மகாபரணி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மகாபரணியில் 2 பேருக்குமே சேர்த்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு தனித்தனியாக இலை போட்டு உங்களுடைய பூஜைகளை செய்து கொள்ளலாம். அது 2 நாள் இருக்குது. மகாபரணி அன்னைக்கு செய்யலாம், மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமியிலும் செய்யலாம். இந்த மத்தியாஷ்டமியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்களுக்கு தெரியாதவர்கள் மட்டும், திதி தெரியாதவர்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அரசாங்கத்தில் ஒரு உத்தரவு போடுவாங்க, கழுத்து வலி இருப்பவர்கள் நீங்கள் தலைக்கவசம் அணிய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை காரணமாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை தலைக்கவசம் போடாமலே போவாங்க. உங்களுக்கு அதாவது கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க அதை பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக கூடாது, அரசாங்கம் ஒத்துக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையினருடைய திதி தெரியாமல் இருந்தால்தான் அதில் கொண்டு போய் சேர்க்கலாம். இறந்த மறுவருடமே கொண்டு போய் அதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது. இது என்ன ஆகும்? இதை செய்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, உங்களுக்கு என்ன ஆகுன்றது சொல்கிறேன். குழந்தையின்மை, திருமண தடை யாருக்கு வரும்? உங்கள் பேரனுக்கு வரும். நீங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாமே பேரனுக்கு போய் சேரும். நீங்கள் சொத்து சேர்த்து வச்சாலும் அவருக்கு தான் போகும், நீங்கள் புண்ணியம் சேர்த்து வச்சாலும் அவருக்கு தான் போகும்.
பாவத்தை மூட்டை கட்டி மூட்டை மூட்டையாக உங்கள் வீட்டில் வைத்திருந்தாலும் உங்களுடைய பேரனோ பேத்தியோ அதை அனுபவிப்பார்கள். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? எவன் செஞ்சுட்டு போன பாவத்தையோ நான் அன்னைக்கு சுமக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய நிம்மதிகள் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா கொடுத்த நல்ல உணவுகள், நல்ல பொருட்கள் தான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்க வேண்டாமா? அப்படி கொடுத்தால்தான் உங்களுடைய பேர பிள்ளைங்க நல்லா இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பையன்களுக்கு சொல்லுவாங்க. இதை செய்யாமல் விடுறதுனால நிறைய பிரச்சனைகளை, வாய் பேசாத குழந்தைகள் பிறப்பது, அதே மாதிரி பிசிக்கல் சேலஞ்ச் குழந்தைகள் பிறக்குது இல்லைங்களா, இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மகாபரணி அஷ்டமி திதிகளில் நீங்கள் தர்ப்பணம் முறையாக கொடுக்க தெரிந்தவர்களை வைத்து, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு பிராமணனை மாதிரி வேஷம் கட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, முறையாக படித்தவர்கள் இல்லை. 15 காயத்ரியை தெரிந்து கொண்டு அவன் சிவாச்சாரியார் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்து விடாதீர்கள். பித்ரு காரியம் என்பது முறையாக செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். வாழ்நாளில் நிறைய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம். திதி தெரியாதவர்கள் மட்டும் அஷ்டமி, பரணி, மகாபரணி இந்த நாட்களில் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நீர்நிலையில் சென்று கொடுத்தாலும், வீட்டில் கொடுத்தாலும், உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் சந்தோஷமாக வாழ்வதற்காக உங்களுடைய முன்னோர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்திக்கிறேன்.